வணக்கம்ங்க. 13/5/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருங்க. டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க. 2 தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளான ஆடு, மாடு, கோழி, வெள்ளாடு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாமுங்க. இது வந்து நாட்டு மாட்டுக்கு அப்படிங்கிறது இல்லை, கலப்பின மாட்டுக்கு அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. 45 கிலோ 550 ரூபாய்ங்க ஈரப்பதமிக்க தீவனம், 45 கிலோ 1100 ரூபாய்ங்க வர தீவனம். இதே விலைக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க. 2 விதமான தீவனங்களும் 100 to 150 கிலோமீட்டருக்கு வாகன டெலிவரி செலவு கிடையாதுங்க. அது வந்து ஃப்ரீ தானுங்க. வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறது 4வது ஈத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க மயிலை மாடுங்க. இன்னும் 10 to 15 நாள் அவங்க கன்று ஈனுவதற்கு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம், 2 பேருமே கறந்துக்கலாம். ரொம்ப பூங்காமான மாடுங்க. பழைய வர்க்க மாட்டில் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா மூலனூர் பகுதியில் இருந்தது. கால் அணைக்காமல் பால் கறக்கலாம். மாட்டினுடைய உரிமையாளர் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 படி பீச்சுவோம், சாயங்காலம் 2.5 படி வரைக்கும் பீச்சுவோம், ஒரு 5.5 படி பால் வரைக்கும் பீச்சுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 4 லிட்டர், அதிகபட்சம் 5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. மாடு நல்ல உடசல், நல்ல பெருவெட்டு, நல்ல கொம்பு தலை, நல்ல குணவனம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாமுங்க. 4 காம்பில் பால் வரும், காங்கைங்கன்று போடும், பாலுக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. இதனுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. பழைய வர்க்க காங்கை மாடுகள் வேணும்னு விருப்பப்படுறவங்க, பொறுமையான மாடாக, காலணைக்காத மாடாக, 4 காம்பு பூங்காம்பா, பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கை மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருக்குதுங்க. 1-2 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பழைய வர்க்க மாடுகளாகவே மாதத்துக்கு ஒரு 10 மாடு கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க பழைய வர்க்க மாடுகள். அதனால் நமக்கு தெரிஞ்சதை தகவலை முழுமையாக சொல்கிறோம். அதில் மாற்றம் வந்ததுன்னா மாற்றியும் தர்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து செவலை கிடாரிங்க. 2 பல்லு தானுங்க. கண்ணும் செவலை கண்ணு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்து 2 பல் செவலை கிடாரி, 25 நாள் ஆன செவலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு இன்றைக்கி தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. அதனால் நம்ம வந்து பால் கறக்கிற மாதிரி வீடியோ எடுக்கலை, கண்ணு ஊட்டுற மாதிரி தான் எடுத்துருக்குறோங்க. இன்னும் மாட்டுக்கு வந்து தவிடு காட்டலைங்க. நல்ல அழகு லட்சணமான கிடாரிங்க. நல்ல நிறக்காலுங்க, நல்ல டார்க் நிறம்ங்க. கண்ணும் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1:30 சாயங்காலம் 1 பீச்சும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கண்ணு கிடாரி கண்ணுங்கிறதுனால கண்ணு தான் நல்லா ஊட்ட விட்டுருக்குறாங்க. அருமையான மாடுங்க, நல்ல கண்ணு. இளம்பொருளாக காங்கை மாடு வேணுங்கிறவங்க, செவலையில் விருப்பப்படுறவங்க, நல்ல அழகு லட்சணமாக இருக்கணும், கிடாரி கண்ணோடு இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 47,000 ரூபாய்ங்க. எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2வது ஈத்து, 3வது ஈத்து, 4வது ஈத்து, 5வது ஈத்து, 18 கன்று வரைக்கும் காங்கை மாடுகள் போடுதுங்க. அது எல்லாமே ஈத்து மாடுகளாக இருக்குதுன்னா தலையீத்தில் யாரோ ஒருவர் மெனக்கெட்டு அதை பாலுக்கு பழக்கினதுனால தான் அந்த மாடுகள் எல்லாமே ஈத்து மாடுகளாக மாறி இன்றைக்கி இத்தனை காங்கை மாடுகள் பால் நம்ம வீட்டில் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னம்னா தலையீத்தில் யாரோ ஒருத்தர் பழக்கிறனால தானுங்க. இந்த மாடும் நல்லா பழக்கியிருக்கிறாங்க. உங்கள் இடத்துக்கு வருதுன்னா தலையீத்துனா 1 நாள் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் சும்மா நின்றுக்குங்க. மாட்டை வந்து மிரட்டாமல் நம்ம பாட்டுக்கு வந்து காம்பை ரொம்ப மெட்டி பீச்சாமல் லெவலாக பீச்சினிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் சின்ன சின்ன நகர்வுகள் இருந்தால் கூட இயல்பாய்க்குங்க. அப்புறம் ஒரு 10 ஈத்து 12 ஈத்துக்கு தெளிவாக நம்ம வச்சுக்கலாமுங்க. ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றுங்க. 3வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு செவலை கண்ணு காலக்கண்ணுங்க. பயங்கர சுறுசுறுப்பான காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு 2.5 மாதம் வயசாச்சுங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்பில் இறக்கம் கிடையாதுங்க. கண்ணு பயங்கர சூட்டிப்பான காலக்கண்ணுங்க. நீங்கள் அவுத்து பிடிச்சிங்கன்னா கையில் பிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு கண் வந்து பயங்கரமான சூட்டிப்பு. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகரை போட்டிருக்குதுங்க. இன்றைக்கி தான் போட்டதுனால அது வந்து புது விதமான உணர்வாக இருக்கிறனால கண் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கேயும் இழுக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் கண்ணு கழுத்து கயிறில் போட்டிங்கன்னா அவுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீடான கண். தவிடு பனைஞ்சு வச்சும் வளர்க்கலாமுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது கலப்பின மாடு இருந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்குறனாலும் வளர்க்கலாம். அது நம்மளுடைய கையில் தான் இருக்குதுங்க. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்ங்க. 75 நாள் ஆன செவலை கன்று காளை கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க.
திமில் நல்ல கூரான திமில் அமைப்புங்க. கண்ணு நல்ல ஜாடையில் தெளிவான கண்ணு. விற்பனை விலை 11,000ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. இன்னும் 20 நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்துலேருந்து இப்போ 4வது ஈத்து வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சனையில் நம்மகிட்ட வந்து தான் ஒவ்வொருத்தருக்காக மாறி போயிருக்குதுங்க. 2வது ஈத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாராவது பாலுக்கு கறந்து பழகணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டில் கறந்து பழகிக்கலாமுங்க. அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. நல்ல திமில் அமைப்பு, நல்ல புறவி ஏற்றம். மாடு எப்போவுமே நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரையாட்டு தான் நிற்குமுங்க. அந்த மாதிரியான குணத்தில் ரொம்ப அருமையான மாடுங்க. மடி கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 20 நாளில் கன்று போட்டுருங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்து. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் பால் கறக்கிறதுக்கு யார் வேணாலுக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஏன்னா 2வது ஈத்தில் நம்ம லோக்கலில் அவங்க வந்து இதில் தான் மாட்டில் தான் பாலே கறந்து பழகினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பம்பட்டியில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட வந்திருக்குதுங்க. ரொம்ப குணமான மாடுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா 2 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. பழைய வர்க்க காங்கேயம் மாட்டில் நல்ல பெருங்கூட்டில், நல்ல புறவி ஏற்றத்தில், குணவனத்தில் முதல் முறை வாங்குகிறோம். காங்கேயம் மாடு அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஈத்து 4வது ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம். மடி கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து காரி மாடுங்க. 5 நாள் ஆன காரி கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். பால் தேவைக்கு நல்ல மாடாக வேணும், விலை குறைவாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த காரி மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஏறுப்புறான்னு சொல்லி இருக்குதுங்க. அதனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கின விலையிலேருந்து தள்ளி கொடுக்குதுங்க. சென்னையில் வாங்கிச்சு கண்ணு வந்து சுழியோடு போட்டிருக்குது. பால் தேவை மட்டும் இருக்குது. மாட்டை நல்ல மாடு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக ஒரு 40,000 வரைக்கும் விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல தரத்தில் தெளிவான மாடு. கால் அணைச்சி கறக்கணும். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. பாலை கறந்துட்டு கண்ணை விற்றுட்டு மாட்டை வந்து அடுத்த ஈத்துக்கு வந்து நல்லா காலை போட்டு தயார் பண்ணி வச்சுக்கிறனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு மாடு சுத்தத்தில் இருக்குங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு 7 மாதம் தான் வயதாகுதுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. ரெட்டநாடி உடம்பு, நல்ல புறவு ஏற்றம், திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை திமிழுங்க. கண்ணு கூறுவாரான ஒரு கிடாரி கண்ணுங்க. செவலை கண்ணு நல்ல ரத்த செவலை நிறத்தில் நல்ல கூறுவாரான காங்கேயங்கன்று வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. 7 மாதம் வயசாகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. வயிறு தொங்கல் இல்லை. காம்புகள் நாளும் பார்த்திங்கனாலே நல்ல அள்ளி வச்ச மாதிரி தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குங்க. கண்ணு நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. நம்ம வாங்கி வாழைப்பழம், நாட்டு சக்கரை, கடலை மிட்டாய், வெல்லம் ஏதாவது ஒன்று அப்படியே கொடுத்து பழக்கிறோம் அப்படின்னம்னா ரொம்ப கைப்பக்குவத்து கொண்டு வந்துடலாமுங்க. இந்த வயசில் வாங்கி நம்ம பக்குவம் பண்ணும்போது நாளைக்கு மாடாச்சுன்னா நம்ம கைப்பக்குவத்தில் நம்ம சொல்கிறபடி கேட்குற அளவுக்கு கண்ணை கொண்டு வந்துடலாமுங்க. நல்ல ரெட்டத்திமிழுங்க. நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல நிறக்காலுங்க. நல்ல ரத்த செவல் நிறமுங்க. விற்பனை விலை 18,000 ரூபாய். கால்நடை தீவனங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வாகனங்கள் ஒரு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டெலிவரி போகுதுங்க. அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க. ஃப்ரீ டெலிவரி எங்களால் பண்ண முடியல. அந்த 100 to 150 மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறவங்க. அதுக்கு மேலே பார்சல் சர்வீஸில் அனுப்பி கொடுக்குறோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸு, ரதிமீனா, A1 பார்சல் சர்வீஸுங்க, ABT, VRL எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த பார்சல் பக்கத்தில் இருக்குதோ அதை நம்ம விசாரித்து பார்சல் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம். சென்னைக்கு ரெகுலராக பார்சல் போகுதுங்க. கன்னியாகுமரிக்கு போகுதுங்க. திருநெல்வேலிக்கு போகுது. மதுரைக்கு போகுதுங்க. எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம அனுப்பிட்டுருக்குறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தவிடு ஒரு தடவை வாங்கி முயற்சி பண்ணி பார்க்கணும்னா கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்கள். கால்நடை தீவனங்கள் விற்பனை 9043355728 நம்பருங்க. எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆர்டர் பண்ணிக்கலாமுங்க. தீர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக அடுத்ததுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து செவல மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. தலையீத்துலேயே பார்த்திங்கன்னா 3, 2.5, 5 வரைக்கும் கறந்துருக்குது. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனிருங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நல்ல கறவை திறனில் நல்ல பெருவெட்டில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு செய்யுங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 3, சாயங்காலம் 2 to 2.5 வரை சாதாரணமாக கறக்கலாம். ஒரு வாரத்திற்குள்ளாக கன்று ஈனக்கூடிய மாடு. நல்ல பெருவெட்டான மாடுங்க. உடம்புலேயும் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து குறுங்கால் வட்டக்கொம்பு மாடுங்க. கண்ணு பார்த்திங்கன்னா செவலை கண்ணு, காலக்கண்ணு. கண்ணுக்கு 20 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நமக்கு பால் தேவை ரொம்ப முக்கியம். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். தீவன தண்ணி அருமையாக எடுத்துக்கிற மாடாக இருக்கணும். பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும். பூங்காம்பாக இருக்கணும். பாலும் நமக்கு நல்ல பால் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். காலையில் 3 குடி, சாயங்காலம் 2.5 to 3. நம்ம எந்த அளவுக்கு தாலி வச்சு மாட்டை பக்குவப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு கறவை இருக்குங்க. 5 to 6 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாமுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. 3ஆம் ஈத்து குறுங்கால் மாடு. வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. கண்ணு செவலை கண்ணு, காலக்கண்ணு. 20 நாள் ஆகுதுங்க.
மாடு கண்ணு 2 சொல்லி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறக்கிற விதத்தில் இருக்குது. காம்பு நல்ல இடைவெளிங்க. குண்டாவை கீழே வச்சு நம்ம பாட்டு கறந்துக்கலாம். கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளியோட வெச்சகால் நவுத்தாதுங்க. அந்த மாதிரியான குணத்தில் அருமையான மாடுங்க. நம்ம குழந்தைகளுக்கு பால் தேவை இருக்குது. நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து மோர் சாப்பிட்றாங்க, நெய் வேணும், இந்த மாதிரி எல்லாமே வேணும். விலையும் குறைவாக இருக்கணும், காலும் அணைக்கக்கூடாது, பாலும் நல்ல பாலாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறக்கிற விதமாக இருக்கணும்னா இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. குறைஞ்சபட்சம் 5 லிட்டருங்க, அதிகபட்சம் 6 லிட்டர் வரை கறக்கலாம். நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்தாக இருக்குதுங்க. பூங்காம்புங்க. கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ போட்டிருப்போங்க, முழுமையாக பாருங்கள். நம்ம கறக்கும்போது காலையில் ஒரு 9:30 to 10 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டருக்கு மேலே இருந்ததுங்க. ஆனால் இயல்பான கறவை 3, சாயங்காலம் 2:30 to 3 அந்தளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நேரில் வந்து தாராளமாக பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.